வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 23/1/2025 கேரளா டியர் கெஸிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும் டியருக்கு 1:06-8 PM கொடுத்துட்ருக்கோம். 23ஆந்தேதி பார்க்க முன்னாடி 22ஆந்தேதி என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு 23ஆந்தேதி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேஎல் பார்ப்போம். கேஎலுக்கு 270ன்னு சொல்லி அடித்தாங்க. 270க்கு நம்ம பேட்டர்ன்லேருந்து 7ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் வந்துருந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் 7-2 நம்ம கணக்கில் வரல, வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி சொல்லி நம்ம கணக்கில் இல்லாமல் இருந்துச்சு. வேணால் முதல் நாள் வீடியோ போய் பாருங்கள். பேட்டர்ன்லேருந்து ஒரு நம்பர் அப்படியே அடிச்சிட்டாங்க. 270 அப்படியே வந்து நம்ம பேட்டர்ன்லேருந்து எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் நம்ம வந்து கொடுக்கல, நம்மளோடதுல 2-7 இல்லாதனால நம்ம கொடுக்கல. சரி, அடுத்து 1 மணிக்கு வந்து 508ன்னு சொல்லி அடித்தாங்க. 508க்கு நம்ம பேட்டர்ன்லேருந்து 50 பாஸ் ஆகிருந்துச்சு ஏபியில். ஓகேங்களா, 08 இல்லை. அதேமாதிரியே வந்து 6 மணி ஷோவுக்கு 459ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. 459 59 இருந்துச்சு பிசியில். அதேமாதிரியே வந்து 45 ஏபியில் நம்மளோடது பாஸ் ஆகிருந்துச்சு. நம்மளோடது ரேரப்லாம் அடிக்கடி வந்து பிசி பாஸ் ஆகிட்டே இருப்பார். ஓகேங்களா, அவங்க கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகியிருந்திருக்கும். ஏபி எஸ்சி 49 இல்லை, 59 இருந்துச்சு. 59 2 ஷோ. அதேமாதிரியே வந்து 973 நம்மளோடது 8 மணி ரிசல்ட்டு. 973க்கு இல்லை, நம்மளோடது 63 இருந்துச்சு, 73 இல்லை. அதேமாதிரியே பாருங்கள் 97 இருந்துச்சு, 93 83 இருக்குது பாருங்கள். எல்லாமே இப்படி தான் போயிருந்துச்சு. நேற்று வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்தது வந்து 4 ஷோவுமே வந்து பவரில் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த ஷோவுக்கும் பவரில் கொடுத்துருந்தோம், இதுக்கும் பவரில் கொடுத்துருந்தோம். பவரில் கொடுத்துட்டோம், அதனால் 4 ஷோலையுமே நேற்று கொஞ்சம் மிஸ் ஆகி போயிருந்துச்சு வாட்ஸ்அப்பில் கொடுத்ததில். இதான் வாட்ஸ்அப் நம்பரு, வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா, இன்றைக்கான கெஸ்ஸிங் கொடுற போகலாம். 23ஆந்தேதி கெஸ்ஸிங்க்கு வந்து 261 பாக்ஸ் நம்பரு 031 898. அதுக்கு பவர்னு பார்த்தீங்கன்னா 716 586 343ன்னு சொல்லி பவரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 6 நம்பர் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த 6 நம்பரில் இருந்தோட பேர் தான் இங்கே இருக்குது, ஏபிஎஸ்சி. ஏபிஎஸ்சி உங்களுக்கு விருப்பப்பட்டால் பிசி ஆடலாம், ஏன்னா பிசி அடிக்கடி பாஸ் ஆகுது. ஓகேங்களா, இதில் காமனாக உள்ள நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1661 காமன் நம்பராக இருக்குது. 2 இடத்துல இருக்குது 1661. ஓகேங்களா, கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு ஷோவுக்கு செட் ஆகும். ஓகேங்களா, 261 பேர், 031 பேர், 898 பேர், 716 பேர், 586 பேர், 343 பேர். கேஎல் கொண்டிருப்பலாம். கேஎலுக்கானதில் இருந்து பார்த்திங்கன்னா 270ன்னு அடிச்சிருக்காங்க. 2க்கு வந்து 3 9 5 8ன்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 7க்கு வந்து 4 0 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 0க்கு வந்து 7 4 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிறது 3ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணுவோம். ஏன் 3ஆம் நம்பரை டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க 9ஆம் நம்பர் நேற்று 509க்கு 9ஆம் நம்பர் ஆடியிருந்தாங்க. ஓகேங்களா, 270க்கு 2ஆம் நம்பர் ஆடியிருக்காங்க. ஓகேங்களா, 2ஆம் நம்பர் ஆடினால நம்ம வந்து 9-2 ஆடிட்டாங்க. பாக்கி இருக்கிறது 3ஆம் நம்பர் மட்டும்தான். அதனால் 3ஆம் நம்பரை நான் எடுத்திருக்கேன். அதேமாரியே வந்து 5ஆம் நம்பர் ஆடியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா ஆடலை. ஓகேங்களா, 1-6 ஆடி 9 ஆடியிருக்காங்க. அதனால் ஆட்டத்தாங்கனை முடிச்சிட்டாங்க. மறுபடியும் இங்கே பாருங்கள் 5ஆம் நம்பர் தான் ஆடியிருக்காங்க. அதுக்கு முதல் நாளும் 20ஆந்தேதியும், அதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஆடலை. ஓகேங்களா, அதனால தான் வந்து நான் இந்த நம்பரை எடுத்திருக்கேன். ஏன்னா 9 ஆடியிருக்காங்க. 9 ஆடி திருப்பி வந்து 1-6லேருந்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க வந்து 2ஆம் நம்பருக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் பாக்கி இருக்க ஒரு 3ஆம் நம்பர் மட்டும்தான். அதனால தான் நம்ம 3ஆம் நம்பரை டார்கெட் பண்ணி 031 343 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ரேரு 5ஆம் நம்பர் ஆடிட்டாங்க. ஓகேங்களா, 8க்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது, 8 3 வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா,
அதனால் இந்த 586 எடுத்துகிட்டு வந்தேன். சப்போஸ் அவங்க 3ஆம் நம்பர் எடுக்காமல் இந்த 5, 8லேருந்து எடுத்துட்டாங்கன்னா 586 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லை தெளிவாக தான் சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது புரியும். ஓகேங்களா? எந்த நம்பரை எடுத்தால் போடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இதுதான் கேஎலுக்கான கெஸ்ஸிங்கு. இந்த 3 நம்பர் தான் கேஎலுக்கான கெஸ்ஸிங். பாக்ஸில் போடுறவங்க ஒரு நம்பர் முன்ன பின்ன ஆடிக்கங்க. இப்போ 03 நம்பரை 3ஆம் நம்பர் எடுத்திருக்கோம். இந்த 03 30 வைக்கலாம். ஓகேங்களா? இது 3 மணிக்கு இதையும் வச்சுருக்கேன். 3 மணிக்கு எடுத்திருக்கேன். இந்த 3 நம்பரையும் தான் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை வந்து ஆடுங்க. ஏபிஏசி ஆடுங்க. உங்களுக்கு ஏன்னா நம்ம உள்ள ஒரு நம்பர் மாறி போகுது. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங். நான் ஆல் போர்டு கேயில் பொறுத்தவரை கொடுத்தேன்னா ஆல் போர்டுக்கு 3ஆம் நம்பர் தான் நான் வைப்பேன். ஓகேங்களா? உங்கள் கணக்கில் 3ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த 03 30 இந்த 3 பேரையும் எடுத்து ஏபிஏசி ஆடினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும். ஓகேங்களா? டியருக்குன்னு பார்த்தீங்கன்னா 973 8 மணிக்கு ஆடியிருந்தாங்க. ஒரு நம்பரை கம்மி பண்ணால் 862. ஒரு நம்பரை ஏற்றுனா 084. ஓகேங்களா? இதுலேயும் பாருங்கள் 9 3 ஆடிருக்காங்க. 2ஆம் நம்பர் மட்டும்தான் பாக்கி. அதனால் 1 மணிக்கு 2ஆம் நம்பரை வச்சு எடுத்திருக்கேன் நான். 2ஆம் நம்பரை எடுத்தால் 261 இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரியே வந்து ரிப்பீட்டட் அவங்க வந்து 7 ஆடிருக்கனால 04 இருக்குது. ஓகேங்களா? அதையும் எடுக்கலாம். 3க்கு இவங்க வந்து 5 0 எடுப்பாங்க. அதனால் நான் 0 தான் டார்கெட் பண்ணி எடுத்தேன். ஓகேங்களா? அதேமாரி உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த 586 இதுலேயும் வரும். ஓகேங்களா? உங்கள் கணக்கில் 1 மணிக்கு 586. ஓகேங்களா? 1 மணிக்கு இது 4 பாக்ஸ் 1 மணிக்கு வருது. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ரிப்பீட்டட் 7 ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 கண்டிப்பாக ஆடுவாங்க. 2 வச்சு அதில் வந்து இவங்க வந்து இந்த 27 72 உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா ஆடணும். நான் ஆடாமல் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரில. ஓகேங்களா? 1 மணிக்கு நாங்கள் கொடுத்துருக்கேன். 1 மணிக்கு சப்போஸ் மிஸ் ஆனிச்சுன்னா 6 மணிக்கு 8 மணிக்கு இதுலேருந்து தான் வரும். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.